எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல எதுவுமே நிரந்தரம் இல்லை நண்பர்களே. இப்போதைக்கு நீங்க நஷ்டப்பட்டு ஒரு கும்பா குட்டியா இருக்கலாம். ஆனா நாளைக்கே உங்களுக்கு திடீர்னு ஒரு லாபம் வரக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கு வந்து சில வின்னிங் ஃபார்முலா இருக்கு, ஒவ்வொன்றிலையும் ஜெயிக்கிறதுக்கு. இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, அதுல லம்சம் போடுறத விட எஸ்ஐபி வழியா பணம் போடுறது ஒரு வின்னிங் ஃபார்முலா. பணக்காரங்களா இருந்தால் லம்சம் போடலாம், ஏன்னா ஒவ்வொரு முறையும் இறங்கும் போது லம்சமா பணம் போட முடியும். பட் இருந்தாலும் நார்மலான ஆளுகளுக்கு எஸ்ஐபி மூலியமா மியூச்சுவல் ஃபண்ட் அனுபவம் பொழுது அது ஒரு வின்னிங் ஃபார்முலா. அதே மாதிரி நீங்க ஷார்ட் டேர்ம்ல குறுகிய காலத்தில் லாபம் பண்ணுறக்காக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த ரிஸ்க் ரிவார்டு ஸ்டாப் லாஸ் போட தெரியணும், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக மாற்றிக்க தெரியணும், பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ண தெரியும். இது போன்ற வின்னிங் ஃபார்முலாக்களை உபயோகப்படுத்தும் போது அதுலேயும் உங்களால் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். லாங் டேர்மில் ஒரு ஷேரை வாங்குறோமா, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்ற மாதிரி லாங் டேர்மில் போனால் அதுலேயும் ஜெயிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒவ்வொரு முறையும் இறக்கத்தில் இறங்கும் பொழுது நம்மளால் ஏவரேஜ் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்கணும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்கா குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற அந்த ரிவ்யூ பண்ணுற திறமை வேணும். முக்கியமாக பேஷண்ட்டாக இருக்கணும். ஒரு நல்ல பேஷண்ட்னா நான் சொல்ல வரல, பேஷன்ஸ் சொல்ல வரேன். அதாவது ஒரு நல்ல growth கம்பெனி என்ன, அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth நல்லா இருக்கு, அவனுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நல்லா இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு அப்படின்ற growth கம்பெனியா பார்த்து எடுத்து அதுல சில நாட்கள் வெயிட் பண்ணி சில வருடங்கள் வெயிட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வின்னிங் ஃபார்முலா அப்படின்றது லாங் டேர்முக்கு இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அதுலயுமே நீங்க வந்து இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கு, நீங்க இந்த இடத்துல கீழே இறங்கிருன்னு சொல்லி இந்த இடத்துல வாங்கி வைக்கிறீங்க, மார்க்கெட் திடீர்னு மூவ் ஆயிட்டான்னா அப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய திறமை எல்லாம் உங்களுக்கு இருக்கு, மாற்றக்கூடிய திறமை இருக்கு, அதுலயும் ரிஸ்க் ரிவார்ட்லாம் உங்களுக்கு நீட்டா பிளான் பண்ண தெரியுது அப்படின்னா ஆப்ஷனும் ஜெயிக்கக்கூடியது. ஃபியூச்சர்ஸும் அதே மாதிரி தான். அதுலேயும் வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வருது, ஃபியூச்சர்லாம் ஜெயிக்கணும்னா ஒரு நியூஸ் பேஸ்ட் எடுக்கணும், ப்ளஸ் ஹெட்ஜிங்கோட போகணும். நீங்கள் போகிறது ஒரு மிகப்பெரிய குவான்டிட்டி. ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் மார்ஜின் வந்து கம்மியாக கொடுத்து ஆனால் பெரிய பொசிஷன் எடுக்கக்கூடிய ஃபியூச்சரில் நீங்கள் ஹெட்ஜிங்கோட போய்க்கிறது அது ஒரு வின்னிங் ஃபார்முலா. கரெக்டாக நியூஸ் பேஸ்டு போகணும். ஸோ இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே ஒரு வின்னிங் ஃபார்முலா இருக்குது. இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்கள் ஒரு கும்பா குட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குஜாலா குட்டியாக மாறுக்கு இதெல்லாம் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நண்பர்களே, நாளைக்கு தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய விஷயம் பட்ஜெட் வந்து 11 மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்னைக்கு பெய்கிற மழையில், அதாவது நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைக்கிற காளான்கள் அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு 10% ஏற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து டெம்பரவரியாக இருந்துடலாம், நாளைக்கே மறுபடியும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுல. ஸோ இதெல்லாம் நியூஸ் பேஸ்டு ஏறக்கூடிய பங்குகள் வந்து ரொம்ப ஷார்ட் டைமுக்காக தான் இருக்கும். தொடர்ந்து லாங் டைமாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, அது அறிவிப்புகளை பொறுத்து. ஸோ நாளைக்கு பட்ஜெட்டில் என்ன ஒரு நியூஸ் சொன்னாலும் அந்த பட்ஜெட் பேரே இன்ட்ரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட். ஸோ அந்த நியூஸில் என்ன சொன்னாலும் அது லாங் டைம் நியூஸா ஷார்ட் டேர்ம் நியூஸா அப்படின்றத பகுத்தாய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது 100 ரூபா வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் சில கந்தரகோலம் நடந்ததுனால அந்த ஷேர்னால முடியல. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் மண்டை பேட்டர்ன் விட்டு கீழே வந்திருக்கான். கீழே வந்தவன் அப்படியே கீழே போகல, 84 ரூபாயிலிருந்து அப்படியே கீழே போய் ஒரு 65 ரூபா போய் புது ஆளுகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுக்கல, கெடுத்து விட்டு என்ன பண்ணான்னா திடீர்னு அப்படியே திரும்பி ஏற ஆரம்பிச்சிட்டான். பொதுவாக இந்த மாதிரி மீன் மண்டை பேட்டர்ன் வந்து சொதப்பும் பொழுது, கீழே இறங்குற மாதிரி இறங்கி அப்படியே திரும்பும் பொழுது ஏதாவது ஒரு நல்ல வகையில் பிளாஸ்ட் அவுட் ஆகிட்டா அப்படின்னாக்கா அவனுடைய மறுபடி கனவு 100 ரூபா போக வேண்டியது அவனுடைய கனவு. அந்த கனவுக்கு மறுபடி ஒரு உயிர் கிடைக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். எதாக இருந்தாலும் சீக்கிரம் நடந்துட்டா பரவாயில்ல. இப்போ இருக்கிற ரேட்லேருந்து 100 ரூபா சீக்கிரமாக வந்தாலும் சரி, அல்லது கீழே 60 ரூபா போயிட்டு மறுபடியும் 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனுடைய பேட்டர்ன் அப்படின்றது வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி ஏற மாதிரி இருக்கான். இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே ஏறினா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஃபால் ஆனா இப்போ மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து பிரேக் அவுட் ஆகிறான். இங்கிருந்து இன்னொரு 10% ரொம்ப வேகமாக ஒரு 3 மாதத்துக்குள்ள ஏறிட்டா இந்த பேட்டனுக்கு ஒரு மரியாதை, இல்லைன்னா இந்த பேட்டனுக்கு மரியாதை கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு 10% ஒரு 3 மாதத்துக்குள்ள ஏறணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். பார்ப்போம், வெயிட் பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இந்த நாராயண ஹிருதாலயா ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கும் 5% உங்களுக்கு ஜாக்பட். இந்த ஷேரை நீங்க போன வருஷத்துல எந்த ஒரு நொடியில வாங்கியிருந்தாலும் சரி, 700 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி, 1260 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி, எந்த ஒரு சமயத்தில் நீங்க வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு தேதியில இந்த நொடி வரைக்கும் நீங்க லாபத்தில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா பங்குகளும் அமைஞ்சுக்கிட்டா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ஓஹோ அப்படின்னு வருமானத்தில் இருக்கும். ஆனா நம்மளுக்கு நிறைய பேருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா இருக்கிறதுலே அதுல பாதாளத்தில் இருக்கும். ஸோ இது போன்ற ஷேரில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நல்லா சுபிட்சமாக இருக்கும். நண்பர்களே, யூகோ பேங்க் அப்படின்ற ஷேர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவன்லாம் 50 ரூபா வரட்டும்,
அதே மாதிரி 100 ரூபா வரட்டும் நான் ஒரு நப்பாசியில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன். சரி 50 ரூபாய் தாண்டிட்டா நீ அடுத்தது 100 ரூபா அப்படின்ட்டு கரெக்டாக இந்த சப்போர்ட்டா பார்த்து ஒரு சாம்பிள் போர்ட்ஃபோலியோக்கு எடுத்திருந்தேன். ஒரு 4-5 நாள்லயே ஒரு 10% கொடுத்தான், நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஒரு பேராசினுடைய உச்சத்தினால கரெக்டா 50 ரூபா வரைக்கும் போய்விட்டு இப்ப 46 ரூபாயில வந்துட்டான். இனி என்ன பண்ற காத்திருக்கானோ. ஒன்னா இது இல்லைன்னா அது. சரி எடுக்கிறோம் ஷார்ட் டேர்ம்ல ஒரு வாரத்துக்குள்ள அல்லது ஒரு மாசத்துக்குள்ள 20% கிடைச்சதுன்னா இது ஷார்ட் டேர்ம். அப்படி கிடைக்கலையா சரி பரவாயில்ல அப்படின்னு லாங் டேர்மா மாத்தி விட்டுறணும். நண்பர்களே திட்டுனா தான் வேலை நடக்குது, ப்ரெஷர் போட்டால் தான் நடக்குது. செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு கொஞ்சம் எவனும் படிக்கிறது இல்லை, அடி வெளுத்து விட்டாதான் படிக்கிறக்கே வர்றாங்க குழந்தைகளை சொல்றேன். இந்த அனுபவம் ரசாயனத்திலேயே அதான் நடந்தது. ஏன் இப்படி படுத்துக்கிட்டே இருக்க, ஏதோ ஒரு 4-5% ஏறி சந்தோஷத்தை கூடிய அப்படின்னு நேற்று திட்டினதுக்கு இன்னைக்கு கை மேல பலன் கொடுத்துட்டான், 3% ஏறிட்டான். நண்பர்களே இன்னைக்கு ஐசிசி செக்யூரிட்டிஸ்ல நல்ல புல்லிஷ் மொமெண்டம் வந்தான். 6% மேலே ஏறினா 1 இயர் பீரியட்ல இப்போ இருக்கிறதா நல்ல புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கான். ஸோ இதை இப்படியே தொடர்ந்து இன்னும் 6 மாசத்துக்கு ஏறுமா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏற்கனவே ஒரு வருஷத்துல வந்து 500 ரூபாயிலிருந்து 820 ரூபா வந்துட்டா. இந்த புல்லிஷ் மொமெண்டம் இது வரைக்கும் எங்கேயுமே தொங்கு தொய்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்கான். அடுத்தது 1000 ரூபா வருவானா அப்படின்றது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு, பைபேக் நியூஸ்ன்றாங்க, சப்சிடரின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நியூஸ்கள் இருக்கக்கூடிய ஷேர்ல நான் வந்து அதில் போய் கை வைக்க விரும்பல. வேற ஏதாவது ஷேர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் நியூஸ்ல ரொம்ப வால்டிலிட்டியா ஒரு ஹாட் ஸ்டாக்கா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்திருக்கான். அவன் மட்டும் இல்ல இன்னொரு 3 ஷேர் வந்து ரொம்ப ஹாட் ஸ்டாக்கா இருக்கு. இந்த வக்ராங்கி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 20% மேல ஏறி இருக்கான். என்ன காரணம்னா அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது எந்த தேதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா February 6. அப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பிளான் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ல இன்னைக்கு அதை பிடிச்சி 20% ஏறிட்டான். பட் இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருந்தோம். இந்த வக்ராங்கியை சமீபத்தில் எப்ப பார்த்திருந்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் ஜனவரி மாசத்துல இப்பதான் பார்த்திருக்கோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்துல வந்து இது ஒரு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தான். 22 ரூபாயில இப்போ 30 ரூபா வந்துட்டான். பட் இருந்தாலும் தீமை தான் வெல்லுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நான் இதை அப்படியே உதாசீனப்படுத்திட்டேன். இன்னைக்கு அவன் நம்மளை உதாசீனப்படுத்திட்டான். ஏன்னா இவனுக்கு பெருசா லாபம் இல்லை, ஒரு முறை 0 அப்படின்ற மாதிரி அவனுடைய P&L இருக்கு, ஒரு முறை வந்து ஒரே 1 கோடி லாபம் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அவன் நல்லா டெக்னிக்கல் லெவல்ல ஒரு பிரேக் அவுட் ஆனதுனால லேசா கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டான். அடுத்து இந்த கேபி கிரீனுமே இன்னைக்கு 10% மேலே ஏறி இருக்கானுங்க. சாதாரணமா இல்லை, இவன்லாம் ஒரு வருஷத்துல ஆல்ரெடி 300% லாபம். 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தோம்னா இன்னைக்கு தேதியில 3 லட்ச ரூபா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு லாபம் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னைக்கும் ஒரு 10% மேலே ஏறி இருக்கான். நண்பர்களே இன்னைக்கு யாரு பெரிய ஆளு அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல நாளைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து காலையில 11 மணிக்கு பேச ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அளவில் மார்க்கெட் ஏறுதா அல்லது கேப் அப்லயே ஒரு நிஃப்டி ஒரு 300-400 பாயிண்ட் ஏறுதா அப்படின்றது பார்க்கணும். கேப் அப்லயே ஏறிச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காக்காரங்க தான். ஏன்னா யூஎஸ் ஃபெட்டினோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டெசிஷன் இன்னைக்கு வெளியாகும். மேக்ஸிமம் வந்து அதுல ஹைக்கும் பண்ண போறது இல்லை, குறைக்கவும் போறது இல்லை அப்படின்ற மாதிரியான டேட்டா தான் சொல்ல போறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால மார்க்கெட் கேப் அப்லயே ஏறிச்சுன்னா அவங்க தான் காரணம். அப்படி இல்லை, மார்க்கெட் 1 மணி 2 மணி அல்லது நாளைக்கு க்ளோசிங்ல வந்து நிஃப்டி நல்ல மேலே ஒரு 500 பாயிண்ட் ஏறிட்டா அல்லது ஒரு 500 பாயிண்ட் இறங்கிட்டானா அந்த புகழ் பேரும் புகழ் எல்லாமே வந்து எஃப்எம்முக்கு தான் சேரும். நண்பர்களே இந்த சமயத்தில் நீங்கள் இந்த 5 வருஷத்துல எது பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் சரி, காங்கிரஸ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணாலும் சரி, பிஜேபி பார்ட்டி ஃபார்ம் பண்ணாலும் சரி, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல காலம் தான் இருக்கு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த லேட்டஸ்ட் 5 வருஷத்துல எது பெரிய லெவல்ல நீங்க நினைக்கிறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வந்து எல்லா ஸ்டேட்லயும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் என்னை பொறுத்த வரைக்கும் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்டா பாக்குறேன். சோ தட் வரக்கூடிய கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே இந்த இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஷேர்ஸ் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் 4% ஏறி இருக்கான். இதுல ஒரு நியூஸ் படிச்சேன். என்னன்னா இது நாளைக்கு வந்து ரைட்ஸ் அப்படின்ற ஷேர் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் படிச்சேன். ஸோ நாளைக்கு பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது, அது என்ன ரேஷியோ அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம். இப்படியாகவும் நான் நினைக்கவே இல்லை நண்பர்களே. இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் 4% இறங்கியிருக்கா. ரொம்பவுமே மன வருத்தத்தில் இருக்கு. இந்த வருஷத்துல பெருசாக அவன் பணம் சம்பாதிச்சார்ல ஜனவரியிலிருந்து, ஆனா ஒரு வருஷம் பீரியட்ல பார்த்தோம்னா பணத்தையே டபுள் பண்ணி விட்டான். 100 ரூபாய் இருந்ததுன்னா 353 ரூபா இருக்கும். பட் இந்த வருஷத்துல வந்து பெருசா வருமானம் அப்படின்றது இல்லை. அதே மாதிரி வைபவ் குளோபல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 4% இறக்கி விட்டான். இங்கதான் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த ஜுவல்லரி செக்டர்ல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியெடுக்கக்கூடிய பணம் இந்த ராஜேஷ் எக்ஸ்போன்னு ஒரு ஷேர் இருக்கும். பாவம் அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் மன நொந்து போயிருப்பாங்க. ஒருவேளை இங்கிருந்து எடுக்கிற பணத்தை அங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா, ஏதாவது ரொட்டேஷன் பண்றாங்க அப்படின்னாக்கா, இவன் ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட் காமிக்கிறான். ராஜேஷ் எக்ஸ்போ அப்படின்றது பிரேக் அவுட் ஆகிறான். ஸோ இது ஒரு மல்டி பேக்கரா இருக்குமா?
இந்த வருஷத்துல அல்லது அடுத்த வருஷத்துல இவன் ஒரு 700 ரூபா 1000 ரூபா வருவானா அப்படின்றது இப்போ ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. ஸோ இந்த ராஜேஷ் எக்ஸ்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் கிளீன் அடையாளமா இருக்கான். இந்த வருஷம் மட்டும்தான் ரொம்ப இறங்கிட்டான். ட்ரெண்டிங் கிளீனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற ஷேர் பாருங்களேன். இவன் வந்து சமீபத்தில் இவன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 644 ரூபாயில பிரேக் அவுட் ஆகிறான்னு டிஸ்கஸ் பண்ணா 889 ரூபா போயிருக்கான். இருந்தாலும் ட்ரெண்டிங் கிளி அப்படின்றது என்னன்னா, ஒரு லாபகரமான கம்பெனியா இருக்கும். ஆனாலும் அவனுடைய ட்ரெண்ட் வந்து சில வருடங்களுக்கு ஏறுவான், சில வருடங்களுக்கு இறங்குவான், மறுபடியும் ஏறுவான். இதுக்கு அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆண்டுகள் வந்து 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்ற மாதிரி ஆகும். அது எதனால அப்படின்னா, இந்த அமரா ராஜா எனர்ஜி பேட்டரி பாக்குறீங்க பாத்தீங்களா, இவனுடைய P&L பாருங்க. எங்காவது லாஸ் மேக்கிங் பண்ணிருக்கானா? லாஸ் மேக்கிங் பண்ணல, ப்ராஃபிட் மேக்கிங் தான் பண்றான். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்ற ஒரு காரணத்தினால அவனுடைய பேட்டர்ன் இப்படி இருக்கும். ஸோ அப்போ இந்த சமயத்தில் இந்த ராஜேஷ் எக்ஸ்போ அப்படின்ற ஷேரும் வந்து P&L அப்படின்றது பார்த்தோம்னு வச்சுங்களேன், பெரும்பாலும் அது லாபகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக காமிச்சிருக்கான். இப்போ இந்த டிசம்பர் குவார்ட்டனுடைய ரிசல்ட் வந்து பார்க்கணும், அது லாபத்தில் கொண்டு வரானா நஷ்டத்தில் கொண்டு வரானா. இதுக்கு முன்னாடி செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து வெறும் 45 கோடி தான் லாபம் பண்ணிருக்கான். ஒருவேளை டிசம்பர் குவார்ட்டர் வந்து நஷ்டம் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அப்போ கும்பா தான் மேபி நெகட்டிவ் ட்ரெண்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒருவேளை லாபகரமாக பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அப்போ காமன் சென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, மேபி இந்த கம்பெனி ராஜேஷ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெண்டிங் கிளியா இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு 1000 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அசால்ட்டாக வாங்கி 2-3 வருஷம் 5 வருஷம் ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த பேங்க் ஆஃப் பரோடாலாம் வந்து இன்னுமே பல மியூச்சுவல் ஃபண்டுகள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட இப்போ நல்லா மேலே வந்துட்டான். நம்ம தான் இடையில போயிட்டு இடையில வெளியே வந்துட்டு கிடக்கிறோம். ஆனால் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி அதை வச்சிருக்கிறவங்க அப்படியே தான் வச்சிருக்காங்க. இந்த சுஸ்லான் கூட பாருங்க, இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துட்டா ஜஸ்டிஃபை பண்ணிட்டான். இந்த சுஸ்லான் வந்து 4 ரூபாயிலிருந்து இது எப்படி 46 ரூபா வரலாம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு அவன் பதில் சொல்றான். இங்க பாருங்க, என்னுடைய டிசம்பர் குவார்ட்டர்ல இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த குவார்ட்டரில் விட இப்போ நான் வந்து லாபத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஒரு நஷ்ட குட்டியாக இருந்தேன் நான் ஒரு காலத்தில், இப்போ நான் லாப குட்டியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணிட்டான். இனி வரக்கூடிய குவார்ட்டரில் 400 கோடி 1000 கோடின்னு லாபம் பண்ணான்னா 100 ரூபா கூட போகலாம், யாருக்கு தெரியும். இந்த எய்ச்சர் மோட்டர் அப்படின்ற ஷேரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் சமீபத்தில். இவன்லாம் நல்லா கீழே வந்தால் இதை முட்டுனான்னா 3500 அப்படின்றது முட்டுனானாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டா 3560 ரூபா வந்தவன் 3800 10% இங்கிருந்தே குயிக்கு அப்படியே திரும்பி ஏறிட்டான். இந்த சமயத்தில் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராய்ச்சித்தம் தேடிட்டாங்க. நேற்று மார்க்கெட்டை இறக்கி விட்ட HDFC பேங்க் ரிலையன்ஸும் இன்னைக்கு திரும்பி மேலே ஏறி நம்மளுடைய மார்க்கெட்டை 200 பாயிண்ட் மேலே ஏற்றி விட்டு பிராய்ச்சித்தம் தேடிட்டாங்க. நாளைக்கு ஓப்பனிங்லேயே 300-400 பாயிண்ட் நிஃப்டி கேப் அப் ஆச்சுன்னா அந்த பெருமை வந்து அமெரிக்காரன் தான் சேரும். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்து எண்ட் ஆஃப் த டேல நிஃப்டி ஒரு 300-400 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆகுதுன்னா அது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அந்த பெருமை சாரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த 3 ஷேர்களை வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. துரதிருஷ்டவசமாக இந்த ஷேர்கள் எல்லாமே வந்து அவன் இருக்கிற ரேட் வந்து ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கான். பட் இருந்தாலும் இந்த உச்சத்தில் இந்த பீரியட்ல தான் வந்து எஃப்ஐஸ் வந்து ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர்கள்லாம் தொடர்ந்து இன்னும் இங்கிருந்து ஒரு 50% வரக்கூடிய வருடங்களை ஏறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஷேரில் இப்போ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம 1443 பார்த்தோம். அங்கிருந்து 1600 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்திருக்கான். இப்போவும் கூட ஒரு பிரேக் அவுட் தான், நான் இல்லைன்னு சொல்லல, மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ல வர்றான். ஸோ அப்போ இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு 10% ஏன்னா சந்தோஷம் தான். பட் என்ன நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவன் இதுக்கு முன்னாடியெல்லாம் சரிஞ்சிருக்கான். 2600 கீழே வந்துவிட்டு இப்போ அவனுடைய ட்ரெண்ட் என்பது என்ன ஆயிருக்குன்னா, இப்படி இறங்கி கொண்டே வந்த ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு அப்படியே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு இவனுடைய பழைய ரேட் 2600 பார்த்தோம்னாக்கா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த ஷேர் யாராவது லாங் டேர்ம்ல வாங்கி மனம் நொந்து போய் இருந்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற நம்ம நிறைய பார்த்துட்டோம். மேலே ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னாக்கா கீழே ஏவரேஜ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேலே யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல ஏவரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு VTL வர்தமான் டெக்ஸ்டைல் அப்படின்ற ஷேர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் ஓரளவுக்கு மொமெண்டம் காட்டுறான். 10% லாபம் வந்தாலும் சரிதான், அல்லது அவனுடைய சில வருடங்களுக்கு முன்னாடி 25% ஹையில் இருந்தான். அந்த ஹைல இருந்து இப்போ 25% இறங்கி கிடக்கு. மறுபடியும் அந்த பழைய ஹை வந்தாலும் சந்தோஷம் தான். SRF அப்படின்ற ஷேர் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவன் கீழே வந்து நல்லா உழுவான், இந்த இடத்துல வந்து உழுகும் போது ஏதாவது சப்போர்ட் கிடைக்கின்ற ஒரு நப்பாசியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஓரளவுக்கு மறுபடியும் ரிவர்சல் விழுந்துட்டான். ஒரு மாதிரி மனசுக்கு கடுப்பாயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த சில்பா மெட்டினுடைய ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே எனக்கு மனசு வலிச்சிருச்சு. ஏன்னா இந்த சில்பா மெட்டை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கான்.
சான்ஸே இல்லை. நான் இப்பதான் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த சில்பா மெட்டினுடைய ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த சப்போர்ட் லைனை வரைஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். மிக அழகிய முறையில் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்திருக்கா. அப்படியே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மறுபடியும் இன்னொரு 2-3 வாரத்துக்குள்ளே இப்படி வந்துட்டானாக்கா இந்த பேட்டர்னுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நண்பர்களே, நிறைய பேர் கமெண்ட்ல பதிவிடுறாங்க எனக்கெல்லாம் நல்ல லாபங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் யாராவது உங்களுக்கு லாபம் வரல, ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு வின்னிங் ஃபார்முலா இருக்குது. இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை ஒரு இடம் எடுத்து பாருங்க. அதே மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்க, ஷேர் மார்க்கெட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, அது உங்களுக்கு லாபம் இல்லைன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ட்ரேடிங் பண்ணியோ ஷார்ட் டேர்ம் பண்ணியோ நஷ்டத்தில் இருப்பீங்க. ஸோ அப்போ முதல்ல மறுபடியும் பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கு மறுபடியும் கொஞ்சம் பணம் போட்டு பாருங்கள் எஸ்ஐபி முறையில். அதில் ப்ராஃபிட் ஆனதுக்கப்புறம் ஈக்விட்டியில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். அதில் லாபம் பண்ணதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷார்ட் டேர்முக்கு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசி எஃப்என்டோ பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் உள்ளே இறங்கும் போதே அந்த டஃபஸ்ட் லெவலில் போய் இறங்குனீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு குஜிலி குட்டியாக இருப்பீங்க? ப்ராபப்ளி கும்பா குட்டியாக தான் இருப்பீங்க. நிறைய பேர் லாபம்னு கமெண்ட் போடுறாங்க. அதை படிக்கும்போது நிறைய பேர் சில பேர் வருத்தப்படுறாங்க. அப்படி உங்களுக்கு வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் வேற ஏதோ ஒரு இடத்துல போய் பாறையில் முட்டிட்டு இருக்கீங்க. அங்கே முட்டிங்கன்னா மண்டை உடைய தான் செய்யும். ஒரு ஈஸியான இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்போ 2 லட்சத்தை தாண்டிடுச்சு. நான் என்னத்தை பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல, சும்மா ஒரு கொஞ்சோண்டு பணத்தை போட்டு வச்சேன். இப்போ பார்த்தோம்னா 2 லட்ச ரூபா லாபத்தில் இருக்கு. அதனால அடிப்படையாக எது ஒர்க் அவுட் ஆகுதோ 100க்கு 100 ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இடத்துல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நாளைக்கு வேற இந்த பட்ஜெட் இருக்கிறதுனால என்னென்ன செக்டரில் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து என்னென்னு போட்டிருந்தாங்கனாக்கா, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு வேளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யாரெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பங்குகள் அப்படின்ற மாதிரிலாம் லிஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி யூட்டிலிட்டிஸ் பவரில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் எந்தெந்த பங்குகள்லாம் ஓரளவுக்கு நல்லா மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதாவது கவனம் பெறக்கூடிய பங்குகள். எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேசினாங்கன்னா அதில் எந்த கம்பெனியெல்லாம் கவனம் பெறக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த லிஸ்ட் உங்களுக்கு உபயோகமா அப்படின்ற மாதிரி பாருங்கள். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.